அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் எப்படி இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுன்னு பார்க்கலாமா? இல்லை, நான் எப்படி இன்டர்வியூவில் கலந்துக்கணுன்றதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்டர்வியூவில் கலந்துக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அதுக்கு எப்படி போகணும்? நல்லா அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகணும். நல்லா அழகாக தலை சீவிட்டு போகணும். நம்மளை பார்த்த உடனே நமக்கு அவங்களுக்கு பிடிக்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம ஒழுங்காக பதில் சொல்லணும். பார்க்குறதுக்கு உடனே பிடிக்கணும்னாக்கா எப்போவும் நம்ம சிரித்த முகமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சிரிப்புங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம மனித பிறவிகளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா விலங்குகள்லாம் சிரிக்குதா அழுவுதா அப்படின்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போது நமக்கு கடவுள் கொடுத்த இந்த வரப்பிரசாதங்கிறது இந்த சிரிப்பு. அது உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் சொன்னால் புரியும். ஸ்மைல், ஓகேங்களா? அந்த ஸ்மைல், அந்த ஒரு ஸ்மைல் இருந்தால் போதும். உங்களால் பெரிய விஷயங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக வெற்றி கொள்ள முடியும். அப்போ என்னுடைய ஸ்மைலால் தான் எனக்கு வேலை கிடச்சிதுன்னா கிடையவே கிடையாது. நான் வேலையை தேடி போனேன்னா இல்லை வேலை என்னை தேடி வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வேலை தேடி போன இடம் ஒன்று, எனக்கு கடவுள் கொடுத்த வேலை வேற ஒரு இடம். அதாவது நான் தேடாத ஒரு இடத்துல எனக்கு கடவுள் வேலையை கொடுத்தார். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அப்போது நான் ஒரு காலகட்டத்தில் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாதோட்டு நான் வேலை தேடினேன். அப்படி தேடும்போது என்னுடைய வேலை தேடுதலுக்கான பேப்பர் எல்லாம் பல இடங்களில் நான் கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு கடையில் மட்டும் என்னுடைய தேடுதல் படலத்தை நான் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல போய் நான் வேலை தேடினேன். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே யாரும் நாங்கள் வேலைக்கு ஆளை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படி சொன்ன பின்னாடி நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த இடத்துல போய் நான் என்னுடைய வேலை தேடுதல் பேப்பர்லாம் நான் கொடுக்கல. அப்போ நான் வேறு எல்லா இடத்துலையும் கொடுத்தேன், அந்த இடத்துல மட்டும் கொடுக்கல. ஆனால் எனக்கு வேலை கிடைச்சது என்னமோ அந்த இடத்துல மட்டும்தான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? தேடின ஒரு இடத்துல கிடைக்கல, தேடாத ஒரு இடத்துலேருந்து என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க. அப்போது இதுதான் நான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல என்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷமாக நாங்கள் வேலை பண்ணுறேன். ஒரு மன திருப்தியோடு நான் அந்த கடையில் வேலை பண்ணுறேன். அந்த கடையில் வர வாடிக்கையாளர்களும் என்கிட்ட வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு பொருளை ஒரு மன திருப்தியோடு அவங்களும் போகிறாங்க. இதுக்கு காரணம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன புன்னகை தான், ஒரு புன்சிரிப்பு தான். எல்லாரிடமும் நான் ரொம்ப சந்தோஷமாக பேசுவேன். அன்பாக அவங்கள விசாரித்து அவங்க கேட்குற பொருட்களை கொடுத்து அனுப்புவோம். இந்த சிம்பிள் மேட்ரு தானே தவிர இதில் ஒன்றும் பெருசாக எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம எப்போதும் புன்முறுவலோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், எனக்கும் தான் இருக்குது. எல்லாருக்கும், மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது, மனிதர்களும் கிடையாது. அப்போ அதனால் நம்ம முகத்தை சோகமாக வச்சுக்கனால அந்த பிரச்சனை போயிடுமா? அது போகவே போகாது, அது அங்கேயே தான் இருக்கும். அப்போது என்ன பண்ணலாம்? சிரித்த முகத்தோடு இருங்க. அந்த பிரச்சனை போகிற காலத்துக்கு தானாலே போயிட்டு போகுது, அவ்வளவுதான். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுனாக்கா கடவுள்கிட்ட முறையிடுங்க. உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தைரியமாக வெளிப்படையாக கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுள் இன்னைக்கு இல்லாட்டாலும் என்றைக்கா ஒரு நாள் உங்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்ப்பார். நம்புங்க. நம்பினா தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பரிகாரம் பண்ணுறது இல்லை வேறு எந்த இது செஞ்சாலும் அது நடக்காது. நம்பிக்கை முதல்ல முக்கியம். யானைக்கு எப்படி தும்பிக்கை முக்கியமோ மனிதர்களுக்கு நம்பிக்கை மிக 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 அவசியம். இதை நான் பண்ணினா இது கண்டிப்பாக எனக்கு வெற்றி கொடுக்கும், கண்டிப்பாக இது நடக்கும், அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். அதனால் நம்புங்க. நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு, நான் சொல்லலை, ஓகேங்களா? இப்போது என்னுடைய வேலை விஷயத்துக்கு வரும். எப்படி எனக்கு வேலை கிடச்சிது? அப்போது நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அது கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன், ஓகேங்களா? நான் கீழே குடியிருந்தேன். மேல் வீடு காலியாக இருந்தது. மேல் வீட்டுக்கு ஒருத்தவங்க கொடுத்தன வந்தாங்க.
அவங்க வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினாங்க. நான் இந்த மாதிரி இங்கே குடுத்தனம் வந்திருக்கிறேன், இங்கே தங்க போகிறேன், இவ்வளோ நாள் இருக்கிறேன், நான் மண் வாங்கியிருக்கிறேன், இந்த தீவில் வீடு கட்ட போகிறேன், கட்டுற வரைக்கும் தற்சமயத்துக்கு நான் இங்கே தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போது அந்த முறையில் நாம் அவங்கக்கிட்ட பேசுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க அப்படின்ற முறையில் நான் அவங்கக்கிட்ட பேசுவேன். அப்படி பேசும்பொழுது அப்போது என்னை பற்றி அவங்க விசாரித்தாங்க. நானும் சொன்னேன். அப்போது பேச்சு வாக்கில், ஐயோ வேலை இல்லாமல் இருக்கிறியா, உனக்கு பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க எனக்கு. அப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, இந்த செலவு, ஏகப்பட்ட செலவு இருக்குமே. அப்போது என்ன செய்கிறேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, அப்போது இந்த மாதிரி என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க ரொட்டி கடை வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப தனியாக வேலை செஞ்சுன்னுக்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் வேணா அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீ அங்கே போய் வேலை செய்யலாம். தொடக்கம் சம்பளம் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கே போய் பேசுகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்க வந்து பேசினாங்க. பேசிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, நீ நாளைக்கே போய் அவங்கள பார்க்கலாம். நாளைக்கே வா. ஆமாம் போய் பாரு. சரி, உடனே நானும் அடுத்த நாளே காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி ஓடிட்டேன். இது ரொட்டி கடைன்றதுனால காலையிலே வேலை இருக்கும் இல்லைங்களா, அப்போ அதனால நான் காலையிலே போயிட்டேன். அங்கே போயிட்டு பேசணும்னா சும்மா இன்ட்ரொடியூசிங் அப்படி தான், அதெல்லாம் பேசிட்டு சரி நாளைக்கு வா ட்ரைனிங்கு சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. உடனே அடுத்த நாளைக்கு போனேன். அடுத்த நாளைக்கு போயிட்டு ஒரு 3 நாள் ட்ரைனிங் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ஓகே சொல்லிவிட்டு உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துட்டான். அதுதான் எனக்கு வேலை கிடைச்ச ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்படலை. 4 இடத்துல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலை. அதுக்காக ட்ரெஸ்லாம் நீட்டாக போட்டுக்கின்னு மேக்கப் போட்டுக்கின்னு அந்த மாதிரியும் போகலை. எதுவும் கிடையாது, சிம்பிளாக போனேன், பேசினேன், இன்ட்ரொடியூஸ்னு. அப்போ அவங்க அந்த கடையில் தான் நான் எப்போதுமே ரொட்டி வாங்குவேன். அப்போ நம்ம வாடிக்கையாளர் தானே இவங்க, எப்போதுமே இங்கே தானே ரொட்டி வாங்குவாங்க. சரி, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து 2017 நான் இங்கே வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 7 வருஷமாக அந்த கடையில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி வந்து அன்னைக்கு ஒரு ரொட்டியை வெட்டணும்னாலும் எனக்கு அவ்வளோவா சுலபமாக அது வெட்டி, அதாவது பலவித தீனிகள் இருக்கும். தீனிகள்னாக்கா எப்படி நம்ம கொழுக்கட்டை உள்ள தீனி வைக்கிறோமோ, இல்லை சொயா உண்டையில் தீனி வைக்கிறோமோ, அது மாதிரி ரொட்டிக்குள்ளே தீனி வைக்கிறது. அதுக்கு பேர் தான் சாண்ட்விட்சு சொல்லுவாங்க. சாண்ட்விச் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டேன். அப்போ அந்த ரொட்டியை 2ஆக வெட்டி அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒவ்வொரு தீனியும் வச்சு பண்ணணும். அந்த ரொட்டியை வெட்டுறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நமக்கு ரொட்டி வெட்டி இப்படி ரவுண்டாக வெட்டி தான் பழக்கம். இப்படி நீட்டு வாக்கில் வெட்டிட்டு அதுக்குள்ளே வைக்கிறதுனா அது ஒன்றும் எனக்கு அவ்வளவு சுலபமான விஷயமா இல்லை தொடக்கத்தில். அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம எல்லாமே கற்றுக்குறோம் இல்லைங்களா. அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா நிறைய வந்து பழமொழியெல்லாம் பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு நிறைய மனப்பாடம் வந்துடுச்சு பாருங்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதானே. அப்போது எழுத எழுத வரைய வரைய சித்திரமும் வந்துடுமா, பேச பேச தமிழும் வந்துடும்ன்றாங்க. தமிழ் வந்துருமான்னு தெரியல. ஆனால் ஃப்ரெஞ்சு வர்றது கஷ்டம். ஏன்னாக்கா நம்ம டெய்லி எந்த லாங்குவேஜை பேசுகிறோமோ அதை பேச 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 நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பேசுகிறோம், வெளியில் பேசுகிறோம், மற்றவங்க உற்றாருங்கிட்ட பேசுகிறோம். அப்படி பேச பேச என்னன்னா அந்த மொழி நமக்கு ஈஸியாக சுலபமாக மண்டையில் வந்துடும், பேச வந்துடும் ஈஸியாக. ஆனால் ஒரு பேசாத மொழி, ரொம்ப காலமாக அதோட தொடர்பு இல்லாத ஒரு லாங்குவேஜை திடீர்னு நம்ம வந்து பேசணும், பழகணும் மக்களோடனா அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது கஷ்டம் வச்சுங்களா தொடக்கத்தில். அது உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாருக்கும் உள்ளது தான். ஒரு தயக்கம் தான், நம்ம சரியாக பேசுகிறோமா இல்லையா, அவங்களுக்கு அது புரியுமா அப்படின்ற பல கேள்விகள் அதுதான் வச்சிங்களா. அப்போது எனக்கு தொடக்கத்தில் நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்த பொழுது எனக்கு ஃப்ரெஞ்சு பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க பேசுகிறது எனக்கு புரிஞ்சுது, ஆனால் எனக்கு திருப்பி பதில் சொல்ல ஒரு தயக்கம், ஒரு கஷ்டமாக இருந்தது. அப்போ அதனாலே நான் ஃப்ரான்ஸில் கூட எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலையில் வந்து நான் சரியாக ஃப்ரெஞ்சு பேசலை அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து என்னை வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி இல்லை, என்ன சொல்கிற அப்படின்னு ஏன் நின்றுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னால் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆன மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே,
சாரி. அப்போ நம்மளால் ஒரு கடை ஓனருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கடையிலேருந்து நான் நின்றுட்டேன் வச்சிங்களா. அப்போது பாஷைங்கிறது ஒரு தெரியாத ஊரில் போய் நம்ம அந்த மக்களோட உறவாடுறது பேசுகிறது அதெல்லாம் வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது வச்சிங்களா. ஆனால் வந்து எல்லாமே வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, சித்திரமும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி அது எல்லாமே பீச நமக்கு வந்துடும். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்படி தான் வச்சிங்களா. அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ரெஞ்சு பாஷையை பேச ஆரம்பித்தது பின்னாடி கடையில் வர வாடிக்கையாளர்கிட்ட நான் கட்டாயமாக அவங்க மொழியில் தான் பேசணும். அப்படி பேசி இன்றைக்கி எனக்கு ஃப்ரெஞ்சு சரளமாக பேச வரும். அதனால் நான் எல்லாத்தையும் காய்ச்சி குடித்தோம்லாம் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. யாருமே எதையுமே முழுசாக கற்றுக்கொண்டதா சரித்திரமே கிடையாது. அப்போது நம்ம கட்டுறதெல்லாம் இந்த அளவு தான். நம்ம ஹார்ட் அளவுன்னு கூட சொல்லிக்கலாம். அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம கையில் திறமை இருந்ததுன்னு வச்சிங்களா, நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். எதையுமே நம்ம செஞ்சு முன்னுக்கு வர முடியும்ன்றது தான் உண்மை. அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போது ஃப்ரெஞ்சு பேச ஆரம்பித்தோம். ஃப்ரெஞ்சு பேசிட்டு வாடிக்கையாளர்களோட நான் இப்போது அந்த ரொட்டி கடையில் ஒரு விற்பனையாளராக இருக்கிறேன். சாண்ட்விட்ச் விற்கிறது, மற்ற சின்ன தின்பண்டங்கள் அந்த மாதிரி செஞ்சு விற்கிறது. இதுதான் என்னுடைய வேலை. அதுக்கப்புறம் கேக்கு செய்ய கற்றுக்கினேன். கேக்கு செய்வேன், கேக்கு செஞ்சோம் விற்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இந்திய சாப்பாடு செய்கிறேன். அது ஒரு எனக்கு பரம சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாருமே வந்து சமையல்லே போயிடுறாங்க. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல. பெரும்பாலான பெண்கள் அடுப்படியே தான் கதியே இருக்கிறாங்க. அதை தாண்டி வரணும் அவங்க. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், விருப்பமும் கூட. பெண்களால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. எவ்வளவோ செய்யலாம். ஓகேங்களா. அப்போது வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, வீட்டுக்காரர் இவங்கெல்லாம் அனுமதிச்சாங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேங்களா. அப்போது என்னுடைய வேலை விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து நான் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சமையல் செஞ்சு தரேன். இந்திய சாப்பாடு இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இங்கே அதிகமாக இந்திய மக்கள் இல்லாதோட்டு அது சரியான முறையில் யாருக்கும் போகலை. அதுதான் உண்மை. கூடிய சீக்கிரம் அதுலேயும் நான் வெற்றி பெறுவேன்னு நம்புகிறேன். ஓகேங்களா. அப்போது இப்படி தான் வந்து எனக்கு வேலை கிடச்சிது. இப்போ அந்த வேலையில் நான் நிம்மதியாக இருக்கிறேன். இந்த வேலையின் காரணமாக கூட இருக்கலாம் இன்றைக்கி எனக்கு இந்த அளவு ஒரு தைரியம் யூடியூப் சேனலில் தொடங்கி உங்களோட என்னுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தனித்தன்மையோ தனித்திறமையோ இல்லை ஒரு சக்தியோ வந்ததுன்னா அதுக்கு காரணம் இப்போ நான் இருக்கிற வேலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு வெளியில் தெருவில் போக மாட்டேன், அதிகமாக பேச மாட்டேன், மக்களோட தொடர்பு கொள்ள மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருந்தவன் இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி கொஞ்சம் எல்லாருக்கு மேலே ஒரு தயக்கம் எனக்கும் இருக்குது தான் பேசுகிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் மாறிக்கும். அதனால தான் இப்படி கொஞ்சம் சரியாக பேசுகிறேனான்னு தெரியல. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அப்படி ஏதாவது சின்ன மிஸ்டேக் சின்ன தப்புக்கள் என்னுடைய பேச்சுக்களையோ என்னுடைய விளக்கங்களிலோ இருந்ததுன்னா அதை தயவுசெய்து அன்பர்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அடுத்த எபிசோடு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்க்கலாமா அப்போ? ஓகே, பாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து